பிஜேபி வந்து இந்தியாவில் ஆட்சி பிடிக்கிற காரணமாக இருந்தது வந்து பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வராங்க, இந்தியா பிடிக்க போகிறாங்க, அழிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தியே வந்து ஒரு வழியாக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வந்து இந்த பாவர் இந்து முஸ்லீம் பிரச்சனை அதை அப்படியே சுடேற்றி இந்து முஸ்லீம் பிரச்சனையை சூடு பண்ணி அப்படியே வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த பாபர் மசூதியும் கட்டியாச்சு. அதனால் வந்து வேறு வழி இல்லை, வேறு என்ன பண்ணுறது? ஒன்று நான் ஏதாவது நல்லது செஞ்சதை தானே அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும். அதனால் வந்து இப்போ வந்து தமிழர்கள் வெர்சஸ் வட மாநிலத்தவர் அந்த மாதிரி இப்போ மோடி எடுத்திருக்க ஆயுதம், அணு ஆயுதத்தை விட மோசமானது வந்து இந்த ஆயுதம், இந்த பிரிவினைவாதம். ஒரு பிரதமரே வந்து செய்கிறது வந்து வெட்கக்கடானது, வேதனை கொடுக்கும். ட்ரம்ப்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் வந்து சண்டையை கோல் மூட்டி விட்டு ஜெயிப்பாங்க அவங்க பண்ணுற வேலை. ஆனால் உள்நாட்டுகள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சொந்த நாட்டுக்காரனே வந்து அந்த மாதிரி சுனி வைக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெட்கக்கேடான விஷயம். ஒரு பிரதமராக இருக்கவர், எல்லாருக்கான பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கணும், பிரச்சனையை அதை தூண்டி விட்டு அதை குளிர்ந்து காய்ச்சி அதில் வந்து லாபம் பார்க்குறோம். இப்போ பீகார் தேர்தல் அப்படி தான். ஒடிசாவில் இருக்கும்போது வந்து தமிழனை வந்து திருடன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பீகாரில் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி இவ்வளோ தூரம் போயாச்சு. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் ஏதாவது ஒன்றுதா? இந்த புரட்சி தமிழன்னு ஒருத்தர் இருக்கார், எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி வந்து தங்க தமிழன் நம்ம சீமா, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், மலையாளி ஆளுட்டான், தெலுங்கு ஆளுறான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து முன்னால் நின்று நெஞ்சில் அம்புகளை தாங்கிக்கிட்டு போரிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் வந்து அண்ணா ஸ்டாலின் மட்டும்தான். நீங்கள்லாம் எங்கே போயிட்டீங்க? நீங்கள்லாம் எதுக்கு சும்மா அந்த பொய் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தமிழர்னு சொல்லிட்டு? இன்னொரு ஆள் இருக்கான், புதுசாக கட்சி தொடங்கினவன். அதனால் செத்த வீட்டில் தான் அவனுக்கு வந்து என்னென்னா ஒன்று சாவணும், அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இன்னும் இல்லை இவங்க சாவடிப்பாங்க, அரசியல் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் தினத்தந்தியிலே தலைப்பு செய்திகள் வந்துருச்சு. தினத்தந்தியே பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி செய்திகள்லாம் போடாது. ஆனால் வந்து தானா நாட்டாலும் தன் பசையாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஊதுகுழல் ஊதிக்கிட்டு இருந்த தினத்தந்தியே வந்து இன்றைக்கி வந்து தலைப்பு செய்தியாக போட்டிருக்கு. நம்ம பேர் பப்பு, யாரும் குடும்பப்படுத்தல. நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் 15 வருஷம் வேலை செய்கிறோம். இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழக நல்லா பார்க்குறா, இன்னொரு நல்லா பார்க்குறாங்க. தமிழக மக்களே நீங்கள் பார்த்து அண்ணா தம்பி அம்மா எல்லாமே இங்கே இருக்கு, நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க. இன்னொரு நீங்களே யாரே ஃபேக் நியூஸ் ஜெயலலிதா அம்மா தான் சொல்லுவாங்க, மோடியா லேடியா பார்த்துருவோம் ஒரு கைன்னு சொல்லுவாங்க. மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க எலெக்ஷன் டைமில். இப்போ நம்ம என்ன கேட்க சொல்லுவோம்னா மோடியா கேடியான்னு தான் கேட்க வேண்டியிருக்கு.